இப்போ ஸ்பார்க் சாங்ல தளபதி லுக்கு வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு லுக் விட்டுருக்காங்க. அது எப்படி ப்ரோ பார்க்குறது? இப்போ அந்த ஸ்பார்க் சாங்கை கலாய்ச்சாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு ரிப்ளே. ஸ்பார்க் சாங்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்லி தளபதி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ஏஐ இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. தளபதினா ஃபயர் தான். நீங்கள் எதனா சொல்லுங்கள், படம் ஃப்ளாப்னு கூட பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட் டே வந்து பாருங்கள், செகண்ட் டே வந்து பாருங்கள், தேர்ட் டேவும் வந்து பாருங்கள், இங்கே ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் வந்து நார்மலாக தான் இருக்கார். அதில் எப்படி இருக்காருன்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஹரிஷ் கல்யாண் தான் வந்துட்டு இது மாதிரி வேஷம் போட்டிருக்காரு, அதில் ஏதோ ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அது ஏதோ ரீசன் இருக்கிறதுனால தான் அந்த லுக்கு கொடுத்துருப்பாங்க. அது டேரக்டருக்கு என்ன வேணும், படத்தில் அந்த லுக்குக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்தா தான் தெரியும். படம் வரதுக்கு முன்னாடியே நம்ம இப்படி பண்ணோன்னா அது கொஞ்சம் நல்லா இல்லைல்ல. இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது டீக்ரேடிங் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ வந்து படம் அந்த ஒரு பிக்சர், அந்த ஒரு சாங்கை வச்சு மட்டும் நம்ம எதுவும் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ ஒரு பிக்சர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து தளபதி வந்து மாசாக காட்டியிருக்காங்க. எப்பவுமே வந்து அதனால் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். செப்டம்பர் 5 நினைக்கிற படம் ரிலீஸு. கண்டிப்பாக வந்து தளபதி படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். என்ன ஒரே ஒரு மன வருத்தம்னா, இந்த அடுத்த ஒரு நாள் ஒரு படமாக நடிக்கிறாரு, அது ஒன்று தான். பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம தலைவரை வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம். இனி அடுத்து வந்து நம்ம கோட்டையில் பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக நல்ல முடிவு கிடைக்கும். அந்த லுக்கு பார்த்த உடனே என்ன பார்த்துட்டோன்னா, அவ்வளோதான், இந்த படமும் போச்சுடா, திரும்பவும் தளபதி இந்த மாதிரி காட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தோம். பட் இந்த லுக்கை பார்த்த உடனே ஒரு ஹோப் வந்திருக்கு. ஓகே, படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி படத்தை வந்து காட்டுறாங்க அப்படின்றது. வெங்கட் பிரபுகிட்ட தான் ஒப்படைச்சாச்சு. அவர் தான் திரும்ப தளபதியை திருப்பி கொண்டு வருவாரா அப்படின்றது தெரியும். அது ஃபஸ்ட்டு சாங் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற லுக் கொஞ்சம் நல்லா இருக்குது. விஜய் பார்க்குறதுக்கு ஒரு 35+ இருக்கிற மாதிரி நல்லா குட் லுக்கிங்காக இருக்கார். படம் வரும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது. எனக்கு தெரிஞ்சு தளபதியை வந்து நார்மலாக காட்டியிருந்தாலே இன்னும் அழகாகவே இருந்திருப்பார். தோ இஸ் ஏஜ், ஹி டசன்ட் லுக் ஸோ. ப்ரோ, டிஏஜிங் எஃபெக்ட்ஸை வச்சு மட்டும் நம்ம வந்து படத்தை ஃபுல்லாக டிட்டர்மைன் பண்ண முடியாது ப்ரோ. இன்றைக்கி வந்து போஸ்டர் பார்த்தோம்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை தான் இருந்துச்சு ப்ரோ. நேற்று தளபதியோட போஸ்டர்லையுமே அது வந்து பழைய அரவிந்தன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர மாதிரி இருக்குன்னு ட்ரோல் பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் அஜித் வந்து ஒரு நியூ மூவி ஒன்று சம்திங் பேர் தெரில, அதோட பழைய லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அழகிய தமிழ் மகன், அது உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? சேம் அதே தான். இந்த மாதிரி ஒரு சில ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. அதை வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம், டைம் வேஸ்ட்டு தான். எல்லாத்தையும் லுக்கோ சாங்கோ வச்சு பார்க்கக்கூடாது. செப்டம்பர் 5 வந்து பாருங்கள். அதே தான் பிரசாந்தும் சொல்லியிருக்காரு, பேசினவங்க வாயெல்லாம் மூடிடும். அதே மாதிரி பேசினவங்க வாயெல்லாம் மூடிடும். செப்டம்பர் 5 பார்க்கலாம். இவனோட சாங் எப்பயும் எக்ஸ்பெக்ட் பண்ண போல இல்லை ப்ரோ. பட் இந்த மங்காத்தா அளவுக்கு இந்த மச்சு வைப்ப இந்த பாட்டில் அந்த லெவலுக்கு போட்டிருந்தா இன்னும் பிக்கப் போயிருக்கும். அதே மாதிரி தளபதியோட லுக்கு கூட எப்பயுமே வர படம் போல் இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி யங்காக இருக்குது. பட் ஆனால் யங்காக இருக்கிறது அந்தளவுக்கு சூட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த லுக்கை மட்டும் இக்னோர் பண்ணியிருக்கலாம். அந்த சாங் வச்சு பார்க்கும்போது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ப்ரோ. ப்ரோ, ஏட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க ப்ரோ. அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் எல்லாம் ஒரு நடிகை இருந்தாரா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவர் தான் இண்டஸ்ட்ரியிலே டாப்பில் இருக்கார். ஸோ ஏட்டர்ஸும் இருப்பாங்க, நம்மள மாதிரி லைக் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க இருப்பாங்க. கோட்னா வருது, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறாரு. ஸோ அந்த 2 படத்தை நல்லா ஜாலியாக பார்த்துக்கலாம். ஷோர் நல்லா தான் மாசு. சாட்டிஸ்ஃபைடா ப்ரோ நீங்கள்? அது கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். உண்மையை சொல்லணும் இல்லை தான். ஏன்னா வந்து அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. நான் வந்து ஆக்சுவலாக வந்து அஜித் ஃபேன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா தளபதி படம் வந்து எல்லா படம் நம்ம பார்த்துருவோம். அது பழைய படத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் தோணுது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து விஷுவலில் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஆடியோ வர மாதிரி இருக்கும். இப்போ விஷுவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது எப்படி சொல்கிறது, நம்ம தளபதி சாங்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த அளவுக்கு தளபதி சாங் அப்படின்ற அளவுக்கு ஏதோ வந்துட்டு இந்த ஹிந்தி சாங் அது மாதிரி கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இருந்தாலும் நம்ம தளபதி சாங்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆஸ் ஃபார் அஸ் இப்போதைக்கு வந்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் ஐ திங்க் யுவன் வில் மேக் அ குட் மியூசிக். கண்டிப்பாக மங்காத்தாலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, தெரியாதா? ஆப்வியஸ்லாக மியூசிக் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். ஈவன் இப்போ சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் லோவாக இருந்தால் கூட இனிமேல் கரெக்ட் பண்ணுவார். லாஸ்ட் 2-3 சாங்ஸ் சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ. ஒன்றும் எக்ஸ்பெக்ட் ஓவராக பண்ணோம், அதுக்கு வரல, அதுக்கு கம்மியாக வந்திருக்கு. அனிருத் லாஸ்ட் மூவியில் வந்து ரொம்ப பண்ணிட்டார். இவர் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வைபாய் டான்ஸு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்களாம் எழுப்பி டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஆச்சு. இப்போ வந்து மிடில் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி யுவன் தான்.
நல்லா தான் இருக்குது. இது ஒரு sci-fi ஃபிலிமாக வரப்போகுது அப்படின்றாங்க. ஸோ ஏற்கனவே மாநாடு ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது? மாநாடில் வந்து மாநாடு படத்தில் வந்து ரொம்பவும் நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் பார்க்கல. பட் ஆனால் அந்த படமே வேறு லெவலில் இருந்துச்சு. சிம்புக்கு ஒரு கம்பேக் மாதிரி இருந்துச்சு. அவர் நிறைய கம்பேக் கொடுத்தாலும் சிம்புவை இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் அந்த ஒரு லுக்கில் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அது பார்த்த உடனே ரொம்பவும் வெங்கட் பிரபு மேலே திரும்பவும் சூப்பர்ப்பா மாஸ் மாதிரிலாம் கொண்டு வரல, வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வந்தது. இப்போது வெங்கட் பிரபு மேலே திரும்ப ஒரு ஹோப்பை வச்சுருக்கோம். அவர் கண்டிப்பாக தளபதியும் அந்த மாதிரி கொண்டு வருவாருன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வெளியிட்ட அந்த போஸ்டரில் கூட தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ஏஐலாம் யூஸ் பண்ணி நிறைய சொல்கிறாங்க, கொஞ்சம் நிறைய ரூமர்ஸ் இருக்குது. எது ஒரிஜினல் மூவி பார்த்தா தான் தெரியும். ஸோ எதையும் நம்ம பிளாங்காக போய் பார்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ஆக்சுவலி விஜய் அண்ட் வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணதுனால எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் விஜயோட மூவி வருமான்றது தெரியல. ஸோ ஆஸ் அ விஜய் ஃபேனாக ஈகராக வெயிட் பண்ணுறேன். பிகாஸ் மேபி இது தளபதியோட கடைசி படமாக கூட இருக்கலாம். கொஞ்சம் ஈகராக தான் வெயிட் பண்ணுறோம். பார்ப்போம் எந்தளவுக்கு இருக்குன்னு. மோரோவர் டீசர் ட்ரைலர்லாம் வர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஹை ஆகும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பயங்கரமாக வெறித்தனமாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா சென்டிமெண்ட்டு, கமர்ஷியலு, ஆக்ஷன் எல்லாமே நடித்தாச்சு. சயின்டிஃபிக்காக தளபதி எப்படி இருக்கார், அதுலேயும் டபுள் லுக்கு, அதை டபுள் லுக்லேயே தெரிஞ்சிருச்சு. அதுலேயும் வேறு மாதிரி ஏஐ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும், அதான் நம்புகிறோம். செப்டம்பர் 5 கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் இருக்குது. இப்போ இது எப்படின்னா நம்ம வந்து நியூட்ரல் தான் ப்ரோ. எந்த படம் வந்தாலும் போய் பார்க்குறது அந்த மாதிரி. தளபதி படம்ன்றதுனால ஓகே, தளபதியோட கடைசி மூவின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது எப்படி இருக்குது, எப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதிர்பார்ப்பு வந்து அதை விட ஸ்கை ஹையில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பரவாயில்ல, கண்டிப்பாக வெயிட் பண்ணிருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப பிடிக்கும். தளபதி ஃபேன். இந்த போஸ்டர் எப்படி இருக்காரு? ஸ்டைலா இருக்காரா? செம்ம ஸ்டைல். தளபதினா வேறு ஸ்டைல்.